நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைய பேர் நிறைவேற்றாம இருக்காங்க. அடுத்த வர ஆட்சியில யாரு சொல்ற வாக்குறுதி ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது மேம். என்ன பண்ணா அந்த வேட்பாளர் அவங்களோட வாக்குறுதியில இதெல்லாம் இருந்தா நான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? மேம் நிறைய இலவச திட்டம் பண்றாங்க மாணவர்களுக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணா நிறைய பேர் படிக்காதவங்க ஏழைகள் அவங்க எல்லாம் முன்னேறி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை மேம். அடுத்த வாக்குறுதியாவது அடுத்த ஆட்சி வரவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் மேம். எல்லாரும் நிறைய பேர் ஆட்சி முடியும் போது ஓட்டு போறதுக்கு நிறைய பேர் லாஸ்ட்ல பண்றாங்க. அப்படி பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணணும் ஒரு இது மேம். அந்த மாதிரி உள்ளவங்க யாராவது வந்தாலும் அவங்க ஓட்டு போடலாம் மேம் நம்பி. சரி, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. உங்களோட ஒரு ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஓட் பண்ணாம விட்டுட்டீங்க, லீவு தானே வீட்டுல படுத்து தூங்கிட்டீங்க, அப்ப அந்த ஒரு ஓட் மிஸ் ஆனா என்ன நடக்கும்? உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அப்படி திங்க் பண்ணா என்ன நடக்கும்? மேம் அந்த ஒரு ஓட்டு மிஸ் ஆறனால சரி உங்களுக்கு ஓட்டு போட்டா இந்த ஒரு ஓட்டு ஜெயிச்சிருக்கலாமே, அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே, நிறைய பண்ணிருப்பாங்களே ஒரு ஃபீலிங் இருக்கும். மித்தபடி எதுவும் இல்லை. எஸ், ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. லேட்டரா ரெக்ரெட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. சோ ஓட் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா இந்த வேட்பாளருக்கு ஓட் பண்ணா இதெல்லாம் நடக்கும்னு யார் மேல நம்பிக்கை இருக்கோ, எதையும் சாராம பணம் கொடுக்கறாங்கன்னு ஓட் பண்ணாம அவங்களோட தகுதியின் அடிப்படையில நம்பிக்கை வச்சு யாருக்கு ஓட் பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணணும். ஓகேவா?